Hello students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard geometry ல exercise 4.6 ல first question பார்க்கலாம். Draw a triangle ABC where AB is equal to 8 cm, BC is equal to 6 cm and angle B is equal to 70 degree. And locate its circumcenter and draw the circumcircle. இது வந்து என்னது circumcenter, circumcircle வந்து circumcircle வரைய சொல்லிருக்காங்க. சரியா? Rough diagram வரைஞ்சுக்கலாம். First ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கணும். அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ரவுண்டு போடுறீங்கன்னா கரெக்டாக வராது. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதில் நமக்கு ஏபி வந்து என்னது 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 70 சென்டிமீட்டர் 70 டிகிரி கொடுத்துருக்காங்க பி. ஓகேவா? அடுத்தது 6 சென்டிமீட்டர் வந்து பிசி. அவ்வளோ குறித்து நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? இன்னும் மெயின் டயக்ராம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது நம்ம வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இதுலேருந்து இது வர 8 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா? அது என்னது ஏபி 8 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பி வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? இப்போ ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு 70 டிகிரி எங்கே எடுக்கணும்? இங்கே எடுக்கணுமா இங்கே எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும் எங்கே எடுக்கணும் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது 90 டிகிரி அப்படிதானா? நம்ம இங்கே எடுத்தீங்கன்னா நம்ம என்னது ட்ரையாங்கிள் இங்கே வெளியில விட்டு விரிஞ்சு போகுது. நமக்கு 90 விட 70ங்கிறது குறவுன்னு தெரியும். அப்போ 90 விட குறவுனா சர்க்கிள் இது ட்ரையாங்கிள் என்ன செய்யணும்? உள்ள வரணும். அப்போ இந்த 70 எடுக்கணும். புரிஞ்சுங்களா? 90 டிகிரி இருக்கு. இதுல வந்து நம்ம 70 டிகிரியும் போது இந்த 70 எடுத்தா என்ன ஆகும்? இது ட்ரையாங்கிள் விரிஞ்சு வருது அப்படிதான் வெளியில. அப்ப அது நமக்கு கிடையாது. நமக்கு என்னது உள்ள சின்னதா 70 வந்து 90 விட சின்னதா இருக்கணும். அப்போ இந்த சைடு எடுத்து நம்ம டாட் வச்சுக்கணும். இதே இது இந்த சைடு வச்சீங்கன்னா நமக்கு எப்படி எடுக்கணும்? இங்க என்ன இருக்கலாம்? இந்த 70 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கோட்டு வெளியில விட்டு போயிருது. அப்ப இந்த 70 எடுக்கணும். இந்த 70 எடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, 70 டிகிரியில நம்ம ஒரு லைனை இழுத்து விட்டுக்கலாம். ஓகேவா? இழுத்து விட்டாச்சு. அடுத்து என்னது 6 சென்டிமீட்டர் வந்து நான் பியும் சியும் பிசி வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ வந்து நம்ம என்னது காம்பஸ்ல 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஓகே இந்த பியில வச்சு இங்க ஒரு ஆர்க் வரைஞ்சுக்கணும். வரைஞ்சாச்சா? இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பாயிண்ட இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, இது எல்லா சம்ல உள்ளது அப்படிதானா? சி இது என்னது 6 சென்டிமீட்டர், இது வந்து 70 டிகிரி. ஓகே, இப்போ வந்து என்னது ட்ரையாங்கிள் வரைச்சாச்சு. இது நம்ம என்ன எடுக்கணும்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம ஆல்ரெடி உள்ளதை நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? என்னது வேற ஒன்றும் இல்லை. இதுல ஏதாவது ரெண்டு பக்கத்துல எடுத்துக்கணும். இந்த ரெண்டு எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இந்த ரெண்டு இந்த இதை எடுத்துக்கேன். இது எடுக்கும்போது என்ன பண்ணணும்? பெர்பெண்டிகுலர்னா இது ஹாஃபுக்கு கொஞ்சம் கூட பெருசா எடுத்துட்டு என்ன செய்யணும்? கீழே மேலே ஒரு ஆர்க் வரைஞ்சுக்கணும். அதே அளவில் பியில வச்சு வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்னது? இந்த சைடு வச்சுக்கலாமா? அப்போ இந்த சைடு எடுக்கணும். என்னது பாதியோட கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு. அடுத்து இது சியில வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு. ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல, இந்த இதுல வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அதுல நம்ம வரையும் போது கரெக்டா அதுல வந்து பென்சில் தட்டும் அதுல வந்தோடனே. ஓகேயா? இது வரைஞ்சாச்சு. இதுதான் என்னது சென்டர். ஓகேவா? அதை எஸ் வேணா வச்சுக்கலாம். சென்டர். ஓகேயா? இது என்ன செய்யணும்? இந்த சென்டர்ல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முனைய வச்சுக்கலாம். கரெக்டா ஜாயின் பண்ற மாதிரி ஒரு முனை, ஏதாவது ஒரு முனை. ஏன்னு வச்சீங்கன்னா அந்த ஏல வச்சீங்கன்னா நீங்க கரெக்ட் சென்டரா இருந்துன்னா அது எல்லா இதுலயுமே நமக்கு என்ன செய்யும்? ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஜாயிண்ட் ஆகுதா? ஏபிசி எல்லாத்துல சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இவ்வளவுதான். அடுத்து நம்ம அதை ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரேடியஸ்னா என்னது? இன்னர்ல சென்டர்ல இருந்து ஏதாவது ஒரு மூலை, இங்கே மூலை, எந்த மூலை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அளந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த எஸ்ஸுக்கும் இந்த ஏக்கு நான் உள்ளதான் அடங்குது. எது வேணாலும் எந்த இது வேணாலும் நீங்க என்னது அளந்துக்கலாம். இதை நீங்க அளந்தீங்கன்னா எவ்வளவு வருது பார்க்கலாமா? இதுல இருந்து இதுல இப்படிதான் நான் கரெக்டா வச்சீங்கன்னா எவ்வளவு வருது? இது 4.3 வருது. இப்போ 4.3 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்னது
4.3 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்க கேட்கல, ஆனா வந்து நம்ம எக்ஸாம்பிள் சென்டர்லாம் வந்து கண்டுபிடிச்சு கேட்டிருக்கு 7 நிமிஷத்துக்கு. அதனால ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஸோ ஸ்டெப்ஸ் வந்து பேஜ் நம்பர் 178ல இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதணும்னா பேஜ் நம்பர் 178ல என்னது எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் 4.14ல இருக்கு. அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலயும் வரும். கொஞ்சம் அந்த ஏபிசி மாத்தணும், அளவு மாத்தணும், அவ்வளவுதான். மீதிபடி அந்த அதே ஸ்டெப்ஸ் எழுதினாலே போதும். நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? Okay, second sum பாருங்க. Construct the right triangle PQR whose perpendicular sides are 4.5 cm and 6 cm. Also locate the circumcenter and draw the circumcircle. Okay, rough diagram வரைஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். அதுல வந்து என்னன்னா 6 cm தான் நான் இதை வரைஞ்சிக்கிட்டேன். QR. ஏன் QRனா Q வந்து தான் என்னது ரைட் ஆங்கிள். Q நடுவில் இருக்கு. அப்ப இதுல தான் ஆங்கிள் வரணும். அப்ப ரைட் ட்ரையாங்கிள் என்னது 90 டிகிரி. அப்போ Qல 90 டிகிரி. ஓகேவா? அப்போ PQR எழுதிக்கிட்டேன். இங்க வந்து என்னது 4.5 சென்டிமீட்டர் 6. இது வந்து 6 எடுக்கலாம். இதுல வந்து இது 6 எடுக்கலாம். எது வேணாலும் 6 எடுத்துட்டு எது வேணாலும் 4.5. எந்த அளவுன்னு கொடுக்கவே இல்லை அவங்க. ரெண்டு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எந்த சைடு வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே? அப்படியே நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ மெயின் டயக்ராம் பார்த்துக்கலாம். மெயின் டயக்ராம் வந்து QR வந்து 6 சென்டிமீட்டர். அப்படிதானா? 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? ஒரு டாட் இப்படி வச்சுக்கோங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யாது, அதுல வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காணிக்கும். அப்ப அவங்க தப்பாக QR தானே, QR. ஓகேவா? இது என்னது 6 சென்டிமீட்டர். ஓகே, இது எடுத்தாச்சு. அடுத்து என்னது 90 டிகிரி. அப்படிதானா? அப்போ இதுல வந்து Qல வச்சு 90 டிகிரி எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து இழுத்து விட்டுலாமா? ஓகே. அடுத்து என்னது காம்பஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு எடுக்கணும்? 4.5 எடுக்கணும். ஓகே, 4.5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். Qல வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அது வர ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணி இது என்னது P. ஓகேவா? அப்ப PQ வரைஞ்சாச்சு. இது 4.5 சென்டிமீட்டர். ஓகே, இது என்ன செய்யணும்? நம்ம இது பைசெக்டர் எடுக்கணும். நம்ம இதுல வந்து இந்த ரெண்டு பக்கம் எடுக்கலாமா? இதுல வந்து 3/4 எடுத்துட்டு ஒரு ஆர்க். ஓகே, அடுத்து இதுல மேல இங்கேயும் மேல. ஓகே, இது ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்து நம்ம இந்த பக்கத்துல எடுக்கலாம், இல்ல அந்த பக்கத்துல எடுக்கலாம். நம்ம இந்த பக்கத்துல எடுத்து பார்ப்போமா? ஓகே, இதுல எடுத்துக்கலாமா? ஜாயிண்ட் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப வந்து இதுல இருந்து வெட்டு. ஓகே, இது ஜாயின் பண்ணிக்கலாமா? இவருங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஜாயின் பண்ற இடம் இது இதுல இருக்கு. ஓகேவா? இதுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வந்து ரைட் ஆங்கிள்னா நமக்கு இப்படிதான், இதுலதான் பாயிண்ட்ஸ் வரும். நமக்கு புக் பேஜ் நம்பர் 177ல போட்டிருப்பாங்க. அக்யூட் ட்ரையாங்கிள் எங்க வரும், அப்டூஸ் ஆங்கிள் எங்க வரும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எங்க பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, இனி இது இப்போ ஓரளவு எடுத்தாச்சா? எல்லாத்தையும் ட்ரை வரைஞ்சிடலாமா? ஓகே ஓகே, வந்துச்சா?
சரி, இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எஸ்ன்னு வச்சுக்கலாமா. இதுக்கு ரேடியஸ் என்னது, 3.9. ரேடியஸ் என்னது 3.9. யாருக்கும் ஒரு சின்ன 1-2 இதில் அவங்க எங்கேயும் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேவா, என்ன வருதோ அதை என்ன செய்யணும், அளந்து எடுத்தாலே போதும். ஓகேவா. Okay, for third sum பாருங்க, construct ABC with AB. ABC equal to 5 cm, angle B is equal to 100 degree and BC is equal to 6 cm. Also locate circumcenter, draw circumcircle. ஓகே, ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதில் என்னது, AB 5 cm கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆங்கிள் B 100 டிகிரி தான் சரிச்சு அங்கோட்டு வரைஞ்சிருக்கேன். ஓகேவா. அடுத்து BC என்னது 6 cm. ஓகே, 6 cm. ஓகே, இது சர்க்கிம் வரைய கேட்டிருக்காங்க. இப்போ ரஃப் டயக்ராம் நமக்கு வரைஞ்சிருக்கு அப்படி தான் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அதில் இதில் 5 cm, இதை கொஞ்சம் லைட்டாக அங்கோட்டு சரிச்சு வரைஞ்சிருக்கேன். ஏன்னா 100 டிகிரினால பியில் தான் நமக்கு என்னது 100 டிகிரி. ஓகே, ரஃப் டயக்ராம் புரிஞ்சுதா. மெயின் டயக்ராம் வரையலாமா. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 5 cm அப்படி தானே. இப்போ ஏபி நம்ம 5 cm இருக்கலாமா. ஓகே, 5 cm. AB 5 cm. அடுத்து என்னது, B 100 டிகிரி அப்படி தானே. 100 டிகிரி எடுத்துரும். 100 டிகிரினா 90 பெருசு. அப்போ 90க்கு இந்த சைடு வராது, 90 விட பெருசு. அப்போ இங்கே வரும், விரிஞ்சு வரும். ஓகேவா. இழுத்து விட்டுட்டாச்சு. அடுத்து என்னது, நமக்கு காம்பஸ் லெவலில் எடுக்க வேண்டி வரும் 6 cm. ஓகே. ஓகே, இப்போ பியில் வச்சு 600ல் ஒரு ஆர்க். அந்த அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஏ ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு சி கிடைக்கும். இது என்னது 100 டிகிரி, இது 6 cm. ஓகேயா, நமக்கு பிக்சர் வந்துருச்சா. ஓகே, இனி நம்ம என்ன பண்ணணும், பைசெக்டர் வரைக்கணும் தானே. இப்போ ஏதாவது 2க்கு நம்ம வரைக்கலாம். இது வரைஞ்சிக்கலாமா. அப்போ பாதியோட பெருசாக எடுத்துட்டு இங்கே வருது, இங்கே வருது, அப்படி இங்கேருந்து இங்கே வருது, இங்கே வருது. ஜாயின் பண்ணிக்கலாமா. ஓகே, அது இந்த சைடு எடுத்துக்கலாமா, ஏதாவது 2 சைடு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே, இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. இது வரல, அப்போ இதை இழுத்து விட்டலாமா. ஓகே, இன்னும் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நமக்கு ஜாயிண்ட் ஆகலை அப்படிதானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை கொஞ்சம் இழுத்து விடுவோம். ஓகே, அப்போ இதுதான் நம்ம என்னது சென்டர். ஓகே, இந்த ஜாயிண்டர் தான், இதுதான் சென்டர். அப்போ அங்கேருந்து நம்ம அளந்துடலாமா. ஏதாவது ஒரு பக்கம் இங்கே ஏல வச்சோன்னா ஓகே, அது சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இல்லை, சிஏ ஜாயின் பண்ணுது, பிஏ ஜாயின் பண்ணுது, எல்லாம் கரெக்டாக எடுத்தால் கரெக்டாக வரும். ஓகே, இதுக்கு ரேடியஸ் எடுத்துக்கலாமா. இது இங்கேருந்து இதுக்குள்ள பார்க்கணும் எவ்வளோ வருது, நமக்கு 4.1 வருது, 4.2 வருது ரேடியஸ். ஓகேவா. இதுக்கு இல்லைன்னா இதில் இல்லைன்னா இதில் எடுத்தாலுமே அந்த 4.2 தான் வரும். ஓகே, அப்போ ரேடியஸ் வந்து 4.2 வருது. புரிஞ்சுதா. பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் PQR வேர் PQவும் PRும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. சரியா. Q 50 டிகிரி. அப்போ PQவும் PRும் ஈக்குவல்னா Qவும் R 50 தான் இருக்கும். ஓகே, QR நமக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரஃப் டயக்ராம் PQ வரைஞ்சிருக்கேன். இந்த Pலேருந்து PRும் PQவும் இது ரெண்டும் சேமா. Q 50 டிகிரி கொடுத்தாங்க. அப்போ இதுவுமே 50 டிகிரியாக தான் இருக்கும். சரி, அப்போ இது 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ஓகே, இது ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா. இப்போ இதுக்கு மெயின் ட்ரையாங்கிள் பார்த்துடலாமா.
ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 7 சென்டிமீட்டர் அப்படிதான். அப்போ இதுல இருந்து 7 சென்டிமீட்டர் குறிச்சுக்கலாம். தென் இது QR 7 சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து என்னது நமக்கு 50 டிகிரி. இதுவுமே 50, அதுவுமே 50. ஓகேவா, 50னா 90க்கு கீழே அப்படிதான். நான் இது உள்ள வரும், உள்ள பார்த்து நான் இருக்கு. இங்கே உள்ள 50 எடுக்கணும். இங்கே வரும்போது ஓகே, இதை ஃபஸ்ட்டு இழுத்து விட்டுடலாம். அதுக்கடுத்து அதை எடுக்கலாம். இழுத்து விட்டாச்சு. அது இங்கேயுமே 50. இங்கே பார்க்கும்போது என்ன வரும், இங்கே 90க்கு இங்கே அப்படிதானே உள்ள பார்த்து. அப்போ இந்த இருக்கு அந்த 50. அந்த 50 எடுக்கக்கூடாது, விரிஞ்சு வெளியில் விரியும். ஓகேவா, இழுத்து விட்டுலாமா. ஓகே, இது என்னது P. ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது 2 பக்கத்துக்கு பைசெக்டர் வரைப்போன்றதுண்ணா. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது எத்தலை, அப்போ இதை நீட்டி விட்டுலாம். இங்கே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா இதை. ஓகே, அடுத்து என்னது, ஏதாவது 2 பக்கம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் நான். எடுத்தாச்சா. அது இங்கேருந்து இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒன்று. அது இங்கேருந்து இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒன்று. ஜாயின் பண்ணிக்கலாமா. ஓகே, இதோட சென்டர் இது. ஓகே, எஸ்ன்னு வச்சுக்கலாம். இனி இப்போ ஏதாவது ஒரு அளவை வச்சு எடுத்துக்கலாம். கியூஓ பிஓ எது வேணாலும். ஓகே, இது வரைஞ்சாச்சு. இதில் வந்து நமக்கு என்னது எடுக்கணும், இதில் இருந்து நமக்கு ஏதாவது ஒரு மூலையில் உள்ளது தான் என்னது நமக்கு என்னது ரேடியஸ். ஓகேவா, ரேடியஸ் என்ன வரும், இதில் வந்து வச்சிங்கன்னா 3.5 வருது. இதோட ரேடியஸ் என்னது 3.5 வருது. ஓகேவா, 3.5 வருது. அவ்வளோதான். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்னேன்ல, இந்த 4 இதுக்குமே நான் பேஜ் நம்பர் சொன்னேன், அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து இதில் அளவு மட்டும் மாறும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, நான் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.